இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போற விடயம் வடக்கு மாகாண சபை வரைக்குள்ள இந்த காணியை நான் எப்படி விடிப்பேன், அல்லது 2029 ஆண்டு இந்த வெளிவடக்கு காணிகளை எப்படி ஒன்று மட்டும் சொல்றேன். மாகாண சபையில 20 சீட் வருமா இருந்தால் சம்பவம் பட்டு சம்பவமா இருக்கும். முதலாவது விடயம், எங்களுடைய முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, செம்மணி படுகொலைக்கு சர்வதேச விசாரணை, வெளிவடக்கு காணிகள்ல தேவையில்லாத காணிகள் சகலதும் முடிவிக்கப்பட்டு மக்கள் மீளக்குடியமேற்றப்பட்டு எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுப்பேன். இதுதான் என்னுடைய கனவு. இந்த கனவை நான் உங்களுக்கு வடிவா விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு 2-3 கையெடுத்து கும்பிட்டு 2-3 ரிக்வஸ்டும் இதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ தயவு செய்து பாருங்க. இந்த வீடியோவில் நான் வெளிவடக்கு காணியில எங்கட காணி வெளிவடக்கு இல்லை தானே, எந்த காணி கோப்பாயில தானே என்று தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க விட. நாங்கள் மற்றவனுடைய வலிக்காக போராடுகின்ற போது இன்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னுடைய வலிக்காக கடவுள் ஒரு ஆளை அனுப்பி வைப்பார் போராடு. அதுதான் வரலாறு. இன்றைக்கு நான் சிறையில இருக்கின்ற போது யோசிக்கிறேன், நான் இன்றைக்கோ செய்த நல்ல வேலையால தான் கௌசல்யாவை இன்றைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அவள் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய சிறையில என்னை பார்த்துட்டு வழியில் எடுக்கிறது ட்ரை பண்ணி போறாங்க. ஆகவே நான் சில விடயங்கள் உங்களுக்கு நேரடியாவே சொல்றேன். இந்த காணி விடயங்கள்ல வழிவடக்குல யாருமே சைன் பண்ண வேண்டாம். 2வது, அதாவது இவங்க எவ்வளவு வேல்யூ போடுறாங்கன்னு சொல்றதுக்கு முன்ன யாருமே ஏமாற்றப்பட்டு சைன் பண்ண வேண்டாம். முதலாவது விடயம். 2வது, இந்த வெளிவடக்கு காணி நான் உங்களுக்கு எப்படி விடுறேன்ற இந்த வீடியோல விளங்கப்படுத்துறேன். தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு கேளுங்க. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன். இன்றைக்கு 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு. 2வது பாராளுமன்ற நாள் போறதுக்கு முன்ன ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு போகும்னு பாக்குறேன். இது எது தொடர்பானது என்றால் இந்த பெலாலி மக்களுடைய காணிகள் தொடர்பானது. இந்த வீடியோ போறதுக்கு முன்னம் நான் நேற்றிரவிருந்த ஜோதிச்சேன், என்னுடைய மக்கள் படுற கஷ்டம், அதுல இருந்து அந்த சிரமங்களுடைய காணியை தாங்கோ அல்லது கூடிய காசை தாங்கொண்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் போரால நலிவுண்டு போரால நாசமா போய் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள். அதுதான் உண்மை. சோ இந்த அடிப்படையில நான் யோசிச்சேன், என்ன செய்யலாம் இதுக்கு. ஒரு அரசியல்வாதியாக நீங்க நினைச்சா மணிவண்ணன் மாதிரி அதுல வந்திருந்தோண்டு ஒரு 2 நிமிஷம் இதுல கதைச்சு போட்டு போகலாம்ட்டு நான் அந்த அது ஒரு காமெடி பீஸ் இல்லை. சோ எனக்கு அந்த தேவை இல்லை. அதுல வந்திருந்து கொண்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சும்மா ஏதாவது கதைக்க வேண்டும் என்பதற்காக அதுல கழிச்சு போட்டு போறதுக்கு நான் ஒரு முட்டாள் இல்லை. நான் இந்த விடயத்தை என்ன மாதிரி நாங்கள் கையாளலாம், என்ன செய்யலாம் என்று சிந்திச்சு பாக்குறேன். அப்படி சிந்திச்சு பாக்குற சந்தர்ப்பங்கள்ல தான் என்னுடைய எண்ணத்துக்கு வந்து ஒரு சில விடயங்கள் பட்டது. சோ நான் அதை கதைக்க வேணும். உங்களுக்கு தெரியும், அது வந்து கிட்டத்தட்ட 400 ஏக்கர் கிட்ட காணிகளாக இருந்த 250 ஏக்கருக்கு முதல் இருந்த பெலாலி உள்நாட்டு விமான நிலையம். அதுக்கு பிறகு 89ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்டு 400 சொச்சம் பரப்பு ஏக்கராக வந்து அதுக்கு பிறகு இப்போது 1500-2000க்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகள் வந்து மக்களுடைய காணிகள் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதனுடைய ரியாலிட்டியும் உண்மையும். சோ அதுல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யறதுக்குரிய எந்த ஒரு தேவைக்குள்ளாகவும் அந்த காணிகள் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கல. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட முதலாவதா சொல்லணும். அந்த காணி வந்து அந்த தற்சமயம் வச்சிருக்கிறது ஆர்மிக்காரர் அல்லது நேவிக்காரர் அல்லது ஏர்ஃபோர்ஸ்காரர். இவர்கள் அந்த காணியை வச்சிருக்கிறது ஒன்றும் யாழ்ப்பாணத்தை முன்னேற்றி யாழ்ப்பாணத்துல ஒரு உதாரணத்துக்கு அம்பாந்தோட்டையில சர்வதேச விமான நிலையம் கட்டின மாதிரி யாழ்ப்பாணத்துல ஒரு சர்வதேச விமான நிலையம் கட்டுவதற்காக அந்த பெலாலி விமான நிலையத்துக்குரிய காணி என்ற பெயர்ல தமிழ் மக்களுடைய விவசாயம் செய்கின்ற வாழ்வாதாரத்தை தருகிற காணிகள் பிடித்து வைக்கப்படவில்லை. சோ நான் தெளிவா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட விரும்புறது அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு நேரடியாக நான் சொல்ல போகின்ற சில விடயங்கள். சரிதான். இந்த விடயத்தை கேட்கிறதும் நீங்கள் அரசியல் ரீதியாக அர்ச்சுனாக சப்போர்ட் பண்றதும் சப்போர்ட் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னால இந்த சனத்துக்கு என்ன செய்யல் யோசிக்கிறேன். நான் இப்போது எதிர்கட்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர். நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல நான் கதைச்சு நான் இந்த காணி சம்பந்தமாக நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 9 மணி அப்டேட் கூட தெளிவாக நேற்று போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நேற்று முழுக்க என்னுடைய சிந்தனைகள் இரவிரவா என்னுடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. என்னென்ன இந்த காணிக்கு ஒரு வழி பார்க்கிறது, என்னென்ன இந்த காணிக்கு ஒரு வழி பார்க்கிறது, என்னென்ன இந்த காணிக்கு ஒரு வழி பார்க்கிறது, இதுதான் இந்த மனசுக்குள்ள ஓடிக்கொண்டு. ஏனென்றால் அதுல ஒரு ஆள் 2 பேர் பாதிக்கப்படையில 400 குடும்பங்கள் 400 சொச்ச குடும்பங்கள் முதலாவது சுவீகரிப்பிலையும் 2வது சுவீகரிப்பு என்ற பெயர்ல 2013ஆம் ஆண்டு போடப்பட்ட கெசட்ல 2வது சுவீகரிப்புல 1500-2000 குடும்பங்கள், அதை விட மயிலிட்டியில இருக்கிற அந்த ஆர்மி கொமாண்டருடைய கொமாண்டர் பங்களா
இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு மற்ற பகுதிகளில் வாழ்ற தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் வாழ்ற தமிழ் மக்களுக்கும் இந்த விடயங்கள் பெருசாக தெரியுது. சில பேர் அந்த காணிக்கு உரிமையாளர்கள் வந்து புலம்பெயர் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டோம். அதனால எங்களுக்கு அந்த காணியினுடைய வேல்யூ தெரியல. அது வந்தாலும் சரி விட்டாலும் சரி தார நேரம் காசு வேண்டும். சில வெளிநாட்டுல இருக்கிற சில சகோதர உறவுகள் வந்து இங்க வந்துட்டு சரி ஆமிக்காரன் தான் எடுக்க போறான்னா கொடுத்துட்டு காசை வேண்டிட்டு போவோம். உங்களுக்கு இலங்கையும் வேண்டாம் யாழ்ப்பாணம் வேண்டாம் என்கின்ற எல்லாமே இருக்கிறீங்க. தேசிய தலைவர் சொல்றார்கள், நாங்கள் நிலமிழந்து போவமாக இருந்தால் பலம் இழந்து போவோம். அதை நாங்க யாராலையுமே மறக்க இயலாது. சோ நீ என்னடா பண்ணி ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினர் தானே, உன்னால என்ன செய்யலும் இருக்கு என்று நீங்க என்னடா கேட்கிற கேள்விகளுக்கு நான் சில பதில்களை சொல்ல ஆசைப்படுறேன். நான் ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினர் தான், ஆனால் நெடுகளுமே தனி பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று நீங்க நினைக்க கூடாது. இரண்டாவது, இந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் வைக்கப்படுமாக இருந்தால், வடக்கு மாகாண சபை அர்ச்சுனா வெல்லுவானாக இருந்தால் அது பிறந்த தனி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கதை இருக்காது. சோ இந்த மனசுல இருக்கிறதெல்லாம் என்னுடைய சனத்துக்குரிய விடயங்களை அடிபட்டு பார்த்துட்டோம், போராடி பார்த்துட்டோம், சரி வரையில. இனி நாங்கள் இந்த காணிகள் தொடர்பாகவோ எங்களுடைய இனத்தினுடைய வலிகள் தொடர்பாகவோ ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு எங்களுடைய ரஜீவன் இளங்குமரன் மாதிரி நேவிகாரண்ட போட்ல போய் செல்ஃபி எடுத்து போட தேவையில்லை. அது கிடக்குது, நான் அந்த ஆறுதல் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், எங்களுடைய மக்களுடைய வலிகளை கதைக்கிறதுனா அந்த வலிகளை உணர தெரிஞ்சவனாலதான் அது கதைக்கணும். எனக்கு இந்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில சொந்தமாக வீடு இல்லை. நான் இப்ப இருக்கிற வீடு கூட என்னுடைய நண்பர்களோட வீடு. அவனோட இன்ஜினியர், பேராதன பாஸ் அவுட், சிங்களப்படியன். அவனுடைய வீட்டுலதான் வாடகைக்கு இருக்கிறேன். வாடகை கண்டு கீழ் வீட்டுல வேற யாரோ இருக்கிறாங்க, மேல் வீட்டுல நான் இருக்கிறேன் சாமானை வச்சு கொண்டு. என்னென்றால் நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக உங்களோட கதைக்கணும். எனக்கு அந்த வேல்யூ தெரியும். எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, உங்களுக்கும் வீடு இல்லை. அது மாதிரி தான் எனக்கும் சொந்தமாக வீடு இல்லை. நானும் வாடகை வீடுகள்லையும் குவார்டர்ஸ்லையும் தான் உலகம் வாழ்ந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி வீடுகள் எல்லாம் கட்டி மாலை மாடிகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கே இல்லை. ஏன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். அவனை படிப்பிச்சு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பினா காணும். அவ்வளவுதான் என்னுடைய சின்ன வாழ்க்கை. சரிதான். சோ நான் யோசிக்கிறேன் என்றால் இந்த வெளிவடக்கு மக்களுடைய காணிகளுடைய பிரச்சனை இன்றைக்கு யார் தீர்ப்பினம், இன்னைக்கு எங்களுடைய தமிழ் இனத்துக்கு உண்மையாகவே மனசுல இருந்து ஆழமாக சிந்தித்து யாரால இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கல என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கேள்வி. இதுக்கு நீங்க என்னட்ட கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உத்தரவாதம் பதில். அதே நேரத்துல அன்பு கலந்த முதலாவது வேண்டுகோள். இதுல ஒரு 4-5 வேண்டுகோள் வைக்க போறோம். முதலாவது வேண்டுகோள், 89ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள், உங்களுடைய அந்த நேரம் சுவீகரிக்கப்பட்ட நேரம் 89களில் உங்களுடைய வீடு அங்க இருந்தது, உங்களுடைய பெருமதியான சொத்துக்கள் அங்க இருந்தது. வீடு, பெருமதியான சொத்துக்கள், காணி, இந்த மூன்றும் இருந்தது. அதை விட உங்களுடைய கனவுகளும் அங்க இப்பவும் இருக்கிறது. சோ அந்த சகலத்துக்கும் உரிய நஷ்டகிட்ட இந்த அரசாங்கம் உங்களுக்கு தருகுதா அல்லது காணிக்கு 20,000 ரூபாய் படி தருகிறா என்பதுதான் இப்ப முக்கியமான பிரச்சனை. எங்களுக்கு எந்த விதமாக வெளிப்படையாகவும் கதைக்கவே வக்கில்லாத ஒரு அரசாங்க அதிபர், பாவம் தெல்லிப்பல டிஎஸ், அவ சொல்றத அரசாங்க அதிபர் சொல்றதான் அவ செய்ய வேணும். அரசாங்க அதிபரும் அரசாங்கம் சொல்றதான் செய்யணும். தன்னுடைய இஷ்டத்துக்கு செய்தால் என்ன, பிரதீபன் பழைய கணக்கில் அதையும் தோன்றுவாங்க. அதே தன்னுடைய இஷ்டத்துக்கு அவரால் செய்யவும் மேல அது பிரதீபனால. அதுக்கு முதுகெலும்போட நீ புடுங்குற ஆணிகளை புடுங்கவும் என்று சொல்லி போட்டு இருக்கிறவனாலதான் அதெல்லாம் செய்ய. சோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். முதலாவது வேண்டுகோள், 89ஆம் ஆண்டு உங்களுடைய காணிகள் இந்த அரசாங்கத்தால சுவீகரிக்கப்பட்டிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று கடிதத்துக்கு சைன் பண்ணி கொடுக்க வேண்டும். நான் ஒரு அரசியல்வாதியாக வந்திருந்து கொண்டு தையட்டில் அடிபடுற மாதிரி பலாலில் அடிபடுற மாதிரி நான் உங்களுக்கு செய்ய போறது இல்லை. அதை வடிவா விளையும் கொள்ளுங்க. ஆனால் 3 மாதத்துல பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவன் நான். ஆகவே எனக்கு தெரியும் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு சில பேர் சொல்லி சோசியல் மீடியாவில் உங்களை கிளிக்கிறாங்க. நேற்று கூட எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மட்டக்களப்பில் சொன்னார், அண்ணன் வந்து சொன்னார், மச்சான் நின்னுடா பார்த்தோ சோசியல் மீடியாவில் ஒன்று கிழிச்சு கொண்டு நான் கொஞ்ச நாள் இப்போ கொஞ்சம் ஒன்றையும் காணல. எனக்கு தெரியும் எங்க எப்படி வெட்டி ரக்க வேணும்னு எனக்கு தெரியும். சோசியல் மீடியாவை ஸ்டடி பண்ணினவன் வடிவாக நான். எனக்கு தெரியும் சோசியல் மீடியாவில் எப்ப இந்த பிரச்சனையை போடணும், எப்ப சோசியல் மீடியாவில் போடக்கூடாது, எப்ப சோசியல் மீடியா வந்து விட்ரோ பண்ணணும். மாக்கியவல்லியடா சரிதானே, போய் வாசிங்க. சும்மா ஒரு வேண்டு மட்டும் சொல்றேன், என்னை உங்கள்ட விருப்பம். சோ அச்சுனா என்ன இந்த நகர்வுகளை மேற்கொள்றான்ங்கிற ஒரு காலத்துல புத்தகமா எழுதித்தான் சாவேன். அது இன்றைக்கு நேற்றுக்கு எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. புத்தகங்கள் எழுதப்படாத காலத்துல இருந்து சாண்டில் ஏன் அதுல சொல்லுவானே மாக்கியவல்லி போய் தேடி பேரம். சரி, இப்ப என்னண்டா
இந்த காணிகளுக்கு வந்து இப்ப இவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா 88ஆம் ஆண்டு இருந்த வேல்யூவை போட்டு அதுக்கு இன்றைக்கு வட்டி தர போறாங்க. தயவு செய்து இந்த காணிகளுக்கு சைன் வைக்க வேண்டாம். நான் இதுல வலிகாமம் வடக்குல போராடுற 2 பேருடைய வீட்டை வந்து உங்களுடைய வீட்டை கதைச்சு எனக்கு ஒரு டீம் ஒன்றை உருவாக்கி எனக்கு நான் அவசரமாண்டா பஸ்ல ஏத்தி இறக்கக்கூடிய மாதிரி உங்களுடைய டீமை கட்டி அமைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு அதுல அடிக்கடி போஸ்டுகளை போட்டு என்னால கேவலங்கட்ட அரசியல் செய்யலாம். சரிதானே? அப்படி கேவலங்கட்ட அரசியல் என்னால செய்யலாம். தமிழரசு கட்சி செய்யற மாதிரி சைக்கிள் செய்யற மாதிரி இந்த கஷ்டப்பட்ட சனத்துக்கு பின்னால நான் நிக்கிறேன் இதுல போர்வையில அந்த சனத்தின் கான்டாக்ட் நம்பர் எடுத்து எல்லாம் வெளியே கொண்டு தந்திருக்காங்க. பெட்டியா கிடக்குது, அங்க ஒரு பெட்டிக்குள்ள இந்த இது கிடக்குது. ஒரு இதை செய்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை செய்து அதுல ப்ரொமினண்டா இருக்கிற 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஹாசையும் கொடுத்து கேவலப்படுத்தி அவங்கள கூப்பிட்டு நாளைக்கு வாங்க மச்சான் சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு பியரை மாட்டிச்சு தண்ணியை மாட்டிச்சு அவை எங்கட டீமுக்குள்ள போட்டு அவைக்கு எங்கட டீம் மெம்பர்ஸ் என்ற ஒரு ரெகக்னேஷன் ஒன்றையும் கொடுத்து இப்படி கேவலமாக நல்ல அரசியல் செய்ய இயலும். ஆனா நான் பாக்குறேன் என்றால் அர்ச்சுனாவினுடைய அரசியல் மக்களால் கட்டமைக்கப்பட்ட அரசியல். இந்த மாதிரியான கேவலமான வேலைகளை நான் வாழ்க்கையில செய்ய மாட்டேன். அதனாலதான் இந்த வரைக்கும் தலாளியில வந்திருந்து கொண்டு மணிவண்ணன் மாதிரியோ சைக்கிள் மாதிரியோ அதுல நின்று அந்த மக்களுடைய வலிகளை தேவையில்லாம விற்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய புகழ் பெறணுமே. நான் வந்தால் அங்க கதைச்சா அந்த வீடியோ ஓடும். 4,000 5,000 10,000 அங்க வந்தா ஓடும். நேற்று கூட ஐபிசி ஊடகம் அர்ச்சுனா குளறினார் என்று போட்டு என்னுடைய உரைய போட்டு தான் உழைக்குது. உங்களுக்கு விளங்கல? ஐபிசி என்கிற பிச்சைக்கார ஊடகம் அர்ச்சுனா கதைகிறார் என்கின்ற உரைய போட்டு அதை குளறுகிறார் என்று போட்டு என்னுடைய இனத்தின் வேலி மக்களுக்காக நான் பாராளுமன்றத்தில் நேற்று கதைச்சதை குளறுகிறார் என்று தலையங்கம் போற அளவுக்கு ஐபிசி கேவலமான ஒரு ஊடகம் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு. சரி, அது நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஐபிசி பாஸ்கரனுடைய வரலாறுகளை நான் இன்றைக்கு நேற்றுக்கு இல்ல நீங்கள் கன பேர் எனக்கே சொல்லி இருக்கிறீங்க. ஆவே அது சம்பந்தமா கதைக்கல. இப்படியான பிச்சைக்கார பயல்களோட நாங்க போட்டிக்கு போறதுக்கும் தயாராக இல்லை. ஒரு சிறுத்தை நாயோட ஓடி நான் தான் நல்லா ஓடுவேன்னு காட்டாது. ஆகவே எனக்கு அந்த தேவையில்லை. சோ நான் அதை விடுறேன். சோ கவலை என்னென்றால் இந்த காணிகளுக்கு வந்து நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க என்றால் இந்த காணி வந்து நாங்கள் அரசாங்கம் தர காசு ஏற்றுக்கொள்றோம் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பிரதீபன் சொல்றாரு வேல்யூ எடுப்பாங்க, வேல்யூ டிபார்ட்மெண்ட் அது செய்யும் வேல்யூ பண்ணிட்டு சமத்துல நீங்க வந்து அந்த கடிதத்தை கேட்டுக்கலாம். பிரதீபன் நீங்க வேல்யூ பண்றதுக்கு ஓமாண்டு கேட்டு நீங்க ஆணி கடிதம் எடுக்க தேவையில்லை. இதுல நான் கதைக்க விரும்பல. இதுல கதைச்சா தேவையில்லாம எல்லாருடைய மனஸ்தாபங்கள் வரும். இதுல நான் கதைக்க விரும்பல. நான் என்னுடைய இனத்துக்கு என்னுடைய சனத்துக்கு தான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். முதலாவதாக நீங்க அந்த கடிதத்துல 89ஆம் ஆண்டு சுபீகரிக்கப்பட்ட காணிகளுடைய உங்களுடைய சொத்துக்கள் இருந்தது, அங்க வீடுகள் இருந்தது, வாசல்கள் இருந்தது, கிணறுகள் இருந்தது, கோயில்கள் இருந்தது, இதற்குமே சைன் வைக்க வேண்டாம். உங்களுக்கு அன்பான முதலாவது வேண்டுகோள். சரிதான்? எதுக்கு ஏதாவது ஒன்று சைன் வச்சா நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர நேரங்கள்ல, நாளைக்கு நாங்கள் மாநசபையை பிடிக்கிற நேரங்கள்ல, நாளைக்கு நாங்கள் ஏதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சரா போயிருக்கிற நேரங்கள்ல நீங்க இங்க சைன் பண்ணி கொடுத்ததுக்கு ஏற்கனவே செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே 20,000 ரூபாய் படி 80ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு உங்களுக்கு காணி 20 லட்சம் இல்ல 20,000 ரூபாய் படி இந்த 26 வருடம் 36 வருடங்கள் வட்டி போடப்பட்டு உங்களுக்கு லட்சம் 15 லட்சம் படி உங்களுக்கு தரப்படும். அந்த காணிகளுடைய வேல்யூ அது இல்லை. அந்த காணி இன்றைக்கு இருக்கிற வேல்யூ வந்து பரப்பு குறைஞ்சது 50 லட்சம் 60 லட்சம். அது பலாலியை சுத்தி என்றா 70 லட்சம் 80 லட்சம். ஏன்னா அந்த காணியை விட்டா உங்களுக்கு அதுல ஒரு ஹோட்டல் கட்டினீங்கன்னா அந்த பலாலி விமான நிலையத்துக்கு பக்கத்துல அந்த ஹோட்டலுடைய காணி ஜோதிச்சு பாருங்க. இப்ப கட்டுநாயக்காவுக்கு பக்கத்துல ஒரு பரப்பு காணி எப்படி போகுதுன்னு ஜோதிச்சு பாருங்க. சோ அதால இந்த ஏமாற்றி வித்தைக்காரங்கள் இந்த பிக்காளியங்கள் கொண்டு வர இந்த இதுகளுக்கு என்னத்துக்கு இந்த கடிதங்கள்ல தயவு செய்து சைன் வைக்க வேண்டாம். பிக்காளித்தனமான இந்த கடிதங்களுக்கு சைன் வைக்க வேண்டாம். உங்களுடைய அன்பான வேண்டுகோள். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்ல தெரியாதான். எனக்கு தெரிஞ்ச தமிழ் இவ்வளவுதான். ரெண்டாவது விடயம் நீங்கள் வழிவடக்குல போராடுறீங்கள். நான் அதை வரவேற்கிறேன். நான் அதுக்கு உங்களுடைய 100% சப்போர்ட் எனக்கு இருக்கும். நீங்க கூப்பிட்டா நான் வருவேன். அன்றைக்கு வேற என்னுடைய ஆபீஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னோட கதை கவுன் பண்ணி அடுத்து நான் பின்னர் 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. யாருமே வரையில. சோ என்ன நீங்கள் கூப்பிட்டால் வெளிவடக்குல வந்து, ஆனா நான் இந்த 20 பேர் 30 பேர் நிக்கிற சத்தியாகிரகம் நடத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. ஒரு இனத்தை கிளர்ந்தெழ செய்ய எனக்கு தெரியும். ஆகவே நான் இப்படியான சத்தியாகிரக சின்ன சின்ன விளையாட்டுகள் செய்யறதுக்கு நான் வரேன். இதுக்கு நீங்க எங்க ஃபன் பண்ணப்பட்டு என்ன செய்யறீங்களோ எனக்கு தெரியாது. பட் அதுக்கு பகடக்காயாக அர்ச்சுனா ராமநாதன் அதுல பாவிக்கப்பட மாட்டார். சோ அந்த சனத்துக்கு உண்மையா பாதிக்கப்பட்ட சனத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தாரேன். இந்த வடக்கு மாகாண சபை கொண்டு வரப்பட்டார். நான் சிலதுகளை வெளிப்படையாவே சொல்றேன். நாளைக்கு நான் ஒரு முதலமைச்சராக வந்த அப்புறம் நான் நாளைக்கு உங்களை ஏமாத்தக்கூடாதுக்காக சிலதுகளை உங்களுக்கு ஒரு வெளிப்படையாவே சொல்றேன். வடக்கு மாகாண சபை வந்த பிறகு அந்த பலாலி விமான நிலையம் என்னுடைய 5 வருட கால பகுதிக்குள்ள எந்த அளவுக்கு விஸ்தரிக்கப்படலாம் என்கின்ற மாஸ்டர் பிளானை நான் போடுவேன். வெரி பிராங்கா சொல்றேன். நான் உங்களுக்கு
மிகவும் வெளிப்படையாக உண்மையை உங்களுக்கு நான் கதைக்கிறேன். அதெல்லாம் நான் திரும்ப சொல்றேன். அந்த பலாலி விமான நிலையம் இப்போ ஓடுபாதை இருக்கா, 1200 மீட்டர் இருக்கா, 1800 மீட்டர் ஆக போறீங்களா, 2500 மீட்டர் ஆக போறீங்களா, ஏர்பஸ் வந்து இறங்கணுமா, அந்த விமான ஓடுபாதை தளம் என்ன, அதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய இப்ப பக்கத்துல இருந்து கெட்ட போல அடிச்சா விமானம் விழாதுதானேடாப்பா. சோ இலங்கையில இப்ப ஆயுதங்கள் பாவிச்சு விமானத்தை அடிச்சு விழுத்துறது சாத்தியம் இல்லை தானே. சோ அந்த இடத்துல விமானம் இறங்குவதற்கு தேவையான பாதுகாப்பான பிரதேசம் என்ன என்றதை நான் டிஃபைன் பண்ணி எடுப்பேன். அதுக்குள்ள உங்களுடைய ஹானி வந்தா நானும் விட மாட்டேன். அதான் சரிதானே. அதுக்குள்ளுக்கு உங்களோட ஹானி வந்தா நான் விட மாட்டேன். ஆனால் ஒன்று, நான் இந்த 5 வருடத்துல பலாலி விமான நிலையத்தை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது உண்மையாகவே ஒரு சர்வதேச விமான நிலையமாக இந்தியாவிட்டையும் சைனாவிட்டையும் ரஷ்யாட்டையும் காச வேண்டி அதை உண்மையாகவே ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஏர்போர்ட்டுக்கு மாற்ற வேண்டும் என்று நான் இந்த மாகாண சபை வந்த பிறகு கட்டாயம் ட்ரை பண்ணுவேன். சோ அதுல தேவையான இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் 1500 ஏக்கருக்கு மேல பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 ஏக்கர் உண்மையாகவே தேவைப்படும். அது நான் மனச்சாட்சியோட உங்களுக்கு சொல்றேன். அந்த 200 ஏக்கரை தவிர்த்து முழு காணியும் வடக்கு மாகாண சபை விடுவிக்கும் என்னுடைய ப்ராமிஸ், ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ப்ராமிஸ். அந்த 200 ஏக்கரை தவிர அதுக்கு வந்து திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டி வந்தாலும் எங்களுடைய ஸ்டாட்யூட்ஸை வந்து கவர்னர் சைன் பண்ணாட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டு போகணும்னாலும் உங்களுக்கு தெரியும். அர்ச்சுனா ராமநாதன் அடிபாடு வந்தா இப்படி அடிபாடு கிரீன் கிளாஸ்ல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆகவே அடிபடத்தான் வேணுமா இருந்தால் உங்களுக்கு அடிபடுற ஒரு முதலமைச்சர் வேணும் என்றால் அர்ச்சுனா ராமநாத் தீர்மானிக்கிறார். இல்ல மைக்கு ஆட்டி ஆட்டி கொண்டு அழுகிற தன்னுடைய பதவிக்கே தன்னுடைய நீதிபதி பதவிக்கே நியாயம் கேட்க தெரியாத ஒருத்தன் தான் வேணுமெண்டா நீங்க அவருக்கு போடலாம், இளஞ்செழியன் ஐயா போடலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் தானே சொல்றேனே, இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இது, என்னுடைய அது. திரும்ப நான் சொல்றேன், இது என்னுடைய பலாலி காணிகளும் இல்லை, என்னுடைய பலாலி தோட்டமும் இல்லை. என்னுடையது பத்திரமாக இருக்கிறது. நான் சாகிறது, நான் அடிபடுறது, நான் இன்றைக்கு சிறைக்கு போறது உங்களுக்காக, எனக்காண்டி இல்லை. உங்களுக்காண்ட நீங்க நினைப்பீங்க ஓகே அந்த இடத்துல இருக்கிறார்கள் மட்டும் இல்லை. இல்ல, தமிழனா பிறந்த தேசிய தலைவருடைய போராட்டத்துக்கு ஒவ்வொரு உங்களோட சகோதரங்களை கொடுத்த ஒவ்வொருத்தனுக்கான தான் நான் போடுறேன். என்னுடைய அப்பாவை நான் கொடுத்தேன். சோ தேசிய தலைவருடைய போராட்டத்துக்கு எங்களோட ஒவ்வொருவா இழந்திருக்கிறோம் என்றால் அந்த இழப்புகளுக்கு நிவர்த்தி செய்யறதுக்காக தான் நான் இந்த அரசியலை நிக்கிறேன். நான் அதை செய்வேனடா, நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நான் அதை செஞ்சுதான் அவன் எத்தனை நாளுக்கு சிறையில போடு. போலீஸ்காரனை பேசினதுக்கு 6 வருஷம், போலீஸ்காரனை முறைச்சு பார்த்ததுக்கு 12 வருஷம், 50 வருஷம் சிறையில போடுவீங்களா? அர்ச்சுனா ராமநாதன் வெளியால வாரத்துக்குரிய பேக்கப் பிளான ஏற்கனவே செஞ்சுட்டான்ன்றது கனவேருக்கு தெரியாது. சரிதானே? நீங்கள் என்னதான் அடிச்சு ஜெயில உள்ள போட்டாலும் அரசாங்கம் மாறுகின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் கட்டாயம் வெளியே வரும். அதுக்குரிய வேலையை தான் இப்ப செஞ்சிருக்கிறான். அதுக்குரிய இழப்பு தான் சில. அது உங்களை விளங்குறதுக்கு உங்களுக்கு அரசியல் விளங்கினாடா நீங்க எங்கேயோ போயிருக்கீங்க, நான் எங்கேயோ போயிடும். சோ நான் திரும்ப சொல்றேன், அந்த பலாலி காணி விடுவிப்பு உண்மையாவே அதுல ஏர்போர்ட்டை கட்ட போறாங்கடா நான் இன்றைக்கும் சொல்ல மாட்டேன், சனத்தின் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உண்மையாவே ஏர்போர்ட்டை கட்ட போறாங்க, அதுல டெவலப் பண்ண போறாங்கடா சனத்துக்கு நியாயமானதுல கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பேனே ஒழிய சனத்துக்கு காணி வேணும் எதிர்க்கிற ஆக்களுக்கு நான் சொல்றேன் அம்மா தயவுசெய்து ஏர்போர்ட் டெவலப் பண்ண விடுங்க என்றாவது கேட்டுப்பாங்க. இங்க உண்மை என்னண்டா பலாலி வாழ்க்கையில டெவலப் ஆகாது உங்களுக்கு, அதுதான் உண்மை. பலாலி விமான நிலையம் வாழ்க்கையில டெவலப் ஆகாது. அதான் டேம் ஷுவர். இன்றைக்கு மத்தளவை இப்ப யோசிச்சு பாருங்க, சிங்களவன் மத்தளவை திருப்பி ஒரு ரங்கு பாதையா அடுத்தது கட்டுநாயக்கு அடுத்ததா கொண்டு வர விரும்புவானா, பலாலியை கொண்டு வர விரும்புவானா? வாழ்க்கையில பலாலியை கொண்டு வர விரும்ப மாட்டாங்க. ஆகவே மத்தளை வந்து மத்தளோட கெப்பாசிட்டி பிசைனா தான் கொண்டு வந்து இந்தியா பலாலியில ரக்க விடுவாங்க. ரெண்டாவது, கொச்சின் இருக்க தகனையா, சென்னை இருக்க தகனையா, இந்தியா விடுமா நினைக்கிறீங்களா? யாழ்ப்பாணத்தை சர்வதேச விமான நிலையமா மாத்திரம். இப்ப சென்னை இருக்கிறது ஒரு டிரான்சிட் ஆப் பண்ணு, சரிதானே? சென்னைக்கு வந்து இந்தியால சைனாவுக்கு போறாக்கள், அங்க இருந்து வாராக்கள் சென்னையில அங்கேயும் போவினா. சோ சென்னைக்கு பிளைட்டை புக் பண்ணி போட்டு சென்னையில டிரான்சிட் போட்டு சென்னையில இருந்து வலிக்கிட்டு போகலாம். சோ இந்தியா விரும்புமா, தமிழ்நாடு விரும்புமா, ஜோஜி பாருங்கோ. இல்ல பலாலி சென்னையை விட சூப்பர் ஒரு ஏர்போர்ட்டா வந்துட்டு பலாலிய மாறுறத இந்தியா விரும்புமா நினைக்கிறீங்களா? சோ இந்தியாவினுடைய விரும்புமா அர்ச்சுனா ராமநாதன் வடக்கு மாகாண சபைக்கு வர்றது? கொஞ்சம் சிந்திங்கடா. எத்தனை நேரம் உங்கள்ட்ட சொல்றது சிந்திங்க 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 சிந்திங்க. நீங்க ஒன்றும் பயோவில் ஏ லெவல்ல எக்ஸாம் எடுக்க போறது இல்லை தானே? அல்லது பிசிக்ஸ்ல எம்சியூ அடிக்க போறது இல்லை தானே? கெமிஸ்ட்ரி எம்சியூ அடிக்கிறது தானே? பிசிக்ஸ் எம்சியூ உங்களுக்கு நான் தந்திருக்கிறது பிசிக்ஸ் எக்ஸாம் பேப்பர் 40ல இருந்து 60வது எம்சிக்யூ இல்லை தானே ராசா? நான் உங்களுக்கு தந்திருக்கிறது பயோட்ட 1வது எம்சிக்யூ, உயிர் என்றால் என்ன, இந்த எம்சிக்யூ தான் தந்திருக்கேன். இதைத்தானடா உங்கள்ட்ட நான் சிந்திக்க சொல்றேன். நான் உங்களை பெருசா சிந்திக்க சொல்லிடுறேன்.
முதலாவது அந்த காணிகளுக்கு சைன் வைக்க வேண்டாம். உங்களோட இதுகரம் கூப்பி நான் கேட்கிற கேள்வி, வெளிவடக்குல 89ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட காணிகளுக்கு உங்களுடைய காணிகளுடைய வேல்யூ தெரியாம சைன் வைக்க வேண்டாம். ஒரு புண்ணியம் கிடைக்கும், வேல்யூ தெரியாம சைன் வைக்க வேண்டாம். உண்டு. ரெண்டாவது, வடக்கு மாகாண சபை வந்தா முதலாவது ஸ்டாட்யூட் நான் சொல்லியிருக்கிறேன், முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்கின்ற முதலாவது ஸ்டாட்யூட். ஆளுநர் எதிர்க்கத்தான் போறார். ஆடி பாப்போம். இதுக்குதான் நான் கேட்கிறேன், எனக்கு 20க்கு மேல சீட்டை தாங்கன்னு உங்களோட கிஞ்சி பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்கிறேன். இதுக்கு மேல நீங்கள் தீர்மானிக்கலாம். அடி நான் செஞ்சாவன் ஒரு கதாளி ஆடி தாண்டா ஆவேன். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? இந்த 2 வருஷம் நீங்க என்ன பாத்துனீங்க தானே, வடக்கு மாகாண சபையில ஒரு கதகளி ஆடித்தான் ஆவேன். உங்களுக்கு அதுல ஏன் டவுட்டா? டவுட்டா இந்த 2 வருஷத்தை திரும்பி நீங்க பாக்கலாம். ஆடித்தான் ஆவன். ஏண்டா ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு ஒரு வைத்தியராக வேலை செய்யாம கதகளின்ற ரேஞ்சுக்கு அங்கே இருக்கிறேன். இது இந்த இனம் பிரச்சனை ராசன். இது ஒன்றும் கந்தையா பாஸ்கர் ரீச்சா பிரச்சனை இல்லை, அதுக்கு இல்ல. இது என்னுடைய இன பிரச்சனை. இங்க கதகளி ஆடுறதுதான் வரலாறு. கதகளி ஆடினாங்களடா, அடி ஆடரவும் அடிச்சு அதுவும் அடிச்சு இதுவும் அடிச்சு கதகளி ஆடின இனமடா நான். அதுல ஒரு சின்ன பரதநாட்டியமாவது நான் ஆடியில் என்றால் வடக்கு மாகாண சபையில ஏண்டா தமிழனா பிறந்திருப்பான்னு கொஞ்சம் ஜோதிச்சு பேரும். வெக்கமா இல்லையா? கதகளி ஆடித்தான் அவன் வடக்கு மாகாண சபையில. உங்களுக்கு அதுல டவுட்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்யல, சரிதானே? ஆனால் அந்த டவுட் உங்களுக்கு இருக்கப்படாது என்பது என்னுடைய 2 வரலாறு உங்களுக்கு தந்துருங்க. இல்ல பாராளுமன்றத்துக்கு முன்ன மற்றனா அப்படி, பாராளுமன்றத்துக்கு பின்ன மற்றனா அப்படி. என்னுடைய இனமன்ற வரைகள்ல கதகளியில ருத்ரதாண்டவம் ஆடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அடுத்த முறை மாகாண சபை 20க்கு மேல சீட்டை தந்து பேருங்க. கதகளி ஆடிதான் அவன் கவர்னரை தூக்கி கொண்டே வெப்பம். நாங்கள் அன்றாதவரத்துக்கு மதவாச்சி தாண்டி கொண்டே வெப்பம். நீ அங்கால இங்கால வராது என்று ஆடித்தான் ஆவன் கதைகள். சட்ட ரீதியாக ஆடக்கூடிய சகல கதைகளையும் நான் ஆடித்தான் ஆவன். அது சர்வதேசத்துக்கு போனாலும் சரி, யுஎன்னுக்கு போனாலும் சரி, சர்வதேச நாடுகள்ல போய் மக்களை திரட்டி கொண்டு போராடினாலும் சரி, கெட்ட ஆட்டம் ஒன்று நான் இந்த மாகாண சபையில் ஆடித்தரேன். அதுக்கு ஒரே ஒரு வழி, சுற்றுதல்றத தவிர வேற வழி இல்லை. இந்த தலைவரையும் போராடின அண்ணமாரை நினைச்சாதான் சில இடத்துல பாராளுமன்றத்துல எனக்கு பயங்கரமாக இருக்கு. அவங்க எல்லாம் செத்து ரத்தம் போய் துண்டு துண்டா வெடிக்க இங்க தமிழரசு கட்சி நக்குறீங்கடா. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலையா? கேவலங்கட்ட தமிழ் பரப்புகள் இந்த தமிழ் பாராளுமன்றம் திருப்பி அவன் செத்தவன் எல்லாம் எப்படி செத்துருப்பான்னு யோசிப்பாங்க. இல்ல இது கட்சி பிரியோசனம் இல்லை. மாகாண சபையை தாங்க நான் யாருன்றத கதகளி ஆடி காட்டுறேன். முதலாவது உங்கள்ட்ட நான் விடுத்த வேண்டுகோள், 89ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு பெருமதி தெரியாம தயவு செய்து சைன் பண்ண. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்றேன், தேவையான காணிகள் ஒரு 200 ஏக்கரோ 300 ஏக்கரை வச்சு கொண்டு மிச்சம் முழு காணியும் விடுவேன். வெளி வடக்குல ஆமிக்காரர் அங்க கேம்ப் அடிச்சிருக்கோம் இல்ல, வைத்தியசாலை உடைச்செறிவேன். அதுல எந்த சந்தேகமும் பண்ண. ஆமிக்காரர்கிட்ட வைத்தியசாலை மாகாண சபை தர்ற இடத்துல அது மாற்றப்படும். ஒன்றில் அந்த பில்டிங் எடுக்கப்பட்டு ஏர்போர்ட்டு கொண்டு போகப்படும், அல்லது பொதுமக்களுடைய பில்டிங் ஆகப்படும். அது கட்டாயம் உடைச்செறிவேன். அது நீங்க பாதுகாப்பை கொண்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போடுவோம். நாங்க தனிப்பட்ட ஆக்களுடைய காணிகள்ன்றதை ப்ரூவ் பண்ணி நாங்கள் ஐநாவில் போய் நின்று காட்டுறோம். சரிதானே? அரசாங்கம் அப்படி நினைச்ச மாதிரி எடுத்து மக்களுடைய காணிகள்ல கொண்டு போய் வைத்தியசாலையில கட்டி கொண்டு செனத்தை ஏமாத்துறதுக்கு பாராளுமன்றத்துல பயிர் சொல்லி கொண்டு இருக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறவன் கேணியாக இருந்தால் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்து பாராளுமன்றத்துல இருந்து கேட்டுக்கொண்டதுக்கு நான் தயாராக. நான் இப்ப இவ்வளவு நாளும் வாயால காட்சி தான் நீங்க பார்த்திருப்பீங்க. மாகாண சபைக்கு போறதுக்குரிய முக்கியமான நோக்கம் எனக்கு இன்றைக்கும் இந்த வழக்குல என்ன ஒரு கொஞ்சம் காசை வேண்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த பாராளுமன்றத்துல தாக்கு பிடிக்க இயலாதுன்னு இல்லை. அது வடிவா விளையம் கொள்ளும். இன்னும் 1.5 வருடம் 2 வருடம் இந்த பாராளுமன்றத்துல இன்னும் ஒரு அண்ணாமலையோட ஒரு 20-30 லட்சம் ரூபாய வேண்டி அதை அடிச்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் திருப்பி ரிட்ட போட்டு என்னால பாராளுமன்றத்துல இந்த கோர்ட் ஆஃப் அப்பீல்ல தார தீர்மானத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாண்டு இல்லை. நான் பாக்குறேன், நாங்கள் அரசியல்ல என்ன வாய மூடிடுவாங்க திட்டமிட்ட ரீதியில். இப்ப தானே அந்த கெசட்டை கொண்டு வலிக்கிறாங்க. இளம் நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கும் போக இல்லாம வயதிலேயே கூட்டி அவங்களை அப்படியே நாசம் மறக்கிறதுக்கு இளம் நீதிபதிகள்லயே கை வைக்கிற இந்த அரசாங்கம் எங்களுக்கு தமிழருக்கு நிம்மதியை தரமாட்டேன் நீங்கள் எதிர்பார்த்தால் அது 100% பிள்ளை. அது மாதிரி முட்டாள்தனமான எந்த வேலையும் உலகத்துல இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு நியாயத்தை இந்த அரசாங்கம் தராது. ஆகவே முதலாவது விடயம் சைன் வைக்க வேண்டாம். 2வது விடயம், வடக்கு மாகாண சபை தருகின்ற சந்தர்ப்பத்துல நான் உங்களுக்கு கட்டாயம் இந்த சகல காணிகளை தேவையில்லாத காணிகள் விடுவிப்பேன். தேவை என்று நான் எடுக்கிற காணியில உங்களுக்கு பில்டிங் 6 மாதத்துல கட்ட ஸ்டார்ட் பண்ண போதுமா? உங்களுக்கு சொல்ற விளங்குதான் உங்களுக்கு?
அந்த சர்வதேச விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்றது என்னுடைய கனவு தான். நான் உங்களுக்கு போய் சொல்ல விரும்பியல பலாலி இப்படியே டம்மா இருக்கணும் இல்ல. அடி பலாலி ஏர்போர்ட் சொன்னேக்கே வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே ஒரு பூரிப்பு வரணும், ஐயா யாழ்ப்பாணத்துக்கு போறமாண்டு. அது அந்த நிலைமைக்கு நான் மாத்துவேன். இந்தியாவுக்கு வந்தறங்கி பலாலிக்கு வந்தறங்காம நேர பலாலிக்கே வந்தறங்குற நிலைமைக்கு நான் மாற்றுவேன். மாற்றேக்க பெருமளவான காணிகள் தேவைப்பட்டா உங்களுக்கு 2027 ஆண்டு காசு தந்து நான் உங்களுக்கு எடுப்பேன். கோட் ப்ராமிஸ். 2020 நான் உங்களுக்கு 89 ஆண்டு காசு தர மாட்டேன். டேம் ஷுவர். அதுக்கு உள்ளுக்குள்ள வீடு இருந்தது, வீடும் காணியும் என்று சொல்லி நீங்க போட்டிருந்தால் அதுக்குரிய படங்கள் இருந்தால் அதோட வேல்யூ செய்து தருவேன். ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் ரஃப் எஸ்டிமேட்ல நான் உங்களுக்கு உங்களுடைய ஒரு தமிழன் இல்ல எனக்கு இந்த காசு வேண்டாம் என்று சொல்ற நிலைமைக்கு நான் வச்சிருக்க மாட்டேன். அதே அரசியல் கட்சிகள் சிலதை பிளான் பண்ணி கொண்டு வந்து மாநசபையை குழப்பறதுக்காக காசு வேண்டாம் என்று குழப்பலாம். ஆனால் நான் உங்களுக்கு 100% ப்ராமிஸ் தரேன். வடக்கு மாநசபை என்னுடைய கையில வருமாக இருந்தால் நான் பலாலி காணிகள்ல விடுவிக்க விட வேண்டிய ஆமிகார் வச்சிருக்கிற காணிகள் அவ்வளோத்தையும் விடுவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் தரேன். அதுக்காக போராடுவேன். நான் இப்ப உங்களுக்கு சொல்லல நானே விடுவிக்கலாம். ஏனென்றால் இவங்க சொல்லுவாங்க சர்வதேச பாதுகாப்பு காரணமாக, இலங்கையினுடைய பாதுகாப்பு காரணமாக பலாலி கேந்திர முக்கியத்துவமான இடத்துல இருக்கிறபடியா இவங்க சொல்லுவாங்க என்றால் அதை விடையில சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் தோக்க வேண்டி இருக்கு. ஆனால் அரசியல் ரீதியாக நான் அனுர அரசாங்கத்துக்கு ஆப்படிச்சு விலத்துவேன். உங்களுக்கு அது விளங்க இல்லையா? சர்வதேச ரீதியாக ஒரு தமிழக மாகாண சபை ஒன்று வந்து தன்னுடைய காணியில தன்னுடைய சொந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இலங்கை அரசாங்கம் தடுக்குமாக இருந்தால் இது நாங்க சர்வதேசத்துக்கு கொண்டு போவோம். இந்த பிரச்சனை காணி அதிகாரம் எங்கடதானே, நாங்கள் தானே விடுவிக்கணும், மற்றவன் இல்லை. ஆகவே காணி அதிகாரம் எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக முதுகெலும்புள்ள முதலமைச்சராக உங்களுக்கு எடுக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் தான் சிந்திக்கணும். நான் சிந்திக்கிறேன் இல்லடா, இதுக்கு நான் சிந்திக்கவே அது சிந்திக்கவும் மாட்டேன். சிந்திக்க வேண்டியாக நீங்கள் தான் முழுப்பு. சரி, அப்படித்தான் மாகாண சபையில நீ தோத்து போனேன். மாகாண சபையிலேயே உங்க எடுக்கலாம் போயிட்டு நான் பிளான் பிக்கு சி வச்சிருக்கிறான். சோ மாகாண சபையும் எடுக்கலாம் போயிட்டு நான் உங்களுக்கு சில சொன்னேன் 2021 நான் விட்டுது ஆரம்பிக்கிறேன். எப்படி வசதி 2021 எந்த அரசாங்கத்தோட நான் இருக்கிறேனோ அந்த அரசாங்கத்தோட சேர்ந்து நான் அந்த காணிகள் விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் அவ்வளவுத்தையும் விட்டுதான். ஒன்றில் பலாலி டெவலப் ஆகும் அல்ல விடுவேன். 10 லோடு ஆமிகார் விவசாயம் செய்யறதுக்கும், ஆமிகார் திண்ணிவெளி சந்தையில கொண்டு வாழை குழவிக்கிறதுக்கும், ஆமிகார்ட ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல கட்டு பிரச்சனை இல்லை, உனக்கு ஃப்ரீயா இடம் தரலாம். உனக்கு எங்கேயாவது அரச காணிகள் இருந்தா அரச காணிகள் கொண்டே ஹாஸ்பிட்டல காட்டு. இந்த இடம் மக்களுடைய காணி. சோ அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இன்றைக்கும் கட்டி கொண்டிருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான துரோகத்தனமான வேலையை தான் இந்த அன்றகுமார் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அதை நாங்கள் கதைக்கிறதுக்கும் இல்ல, கதைக்கிறவனையும் பாராளுமன்றத்தை விட்டு அனுப்புறீங்க. இன்னும் எனக்கு என்ன காசு வந்து செய்யறீங்கள, காசு செய்யற சந்தத்துல 34 தேதிக்குள்ள எனக்கு காசு வந்து சேர்ந்தா காணும். நான் என்ன ஒரு 3 மாதம் இருப்பேன் பாராளுமன்றம், 2 மாதம் குறைஞ்சது 1.5 மாதமாவது பாராளுமன்றம் இருப்பேன். அதுக்காக தான் இந்த காசு. உங்களுக்கு நான் என்னுடைய ப்ராமிஸ், வடக்கு மாகாண சபை என்னோட வருகின்ற சந்தர்ப்பத்துல சகல மக்களுடைய விடுவிக்கப்படக்கூடிய தேவையில்லாத காணிகள் அவ்வளவு விடுவிக்கப்படும். இல்ல 2029 நான் இருக்கிற இடம் எங்க உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல இருந்து நான் விடுவிப்பேன். இது என்னுடைய மக்களுக்கு நான் செய்யறது. இப்ப என்னுடைய மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் என்றால் நான் கெட்ட பேர் எடுத்து தானடா ஆகணும். நீங்கள் என்ன துரோகி என்று பேசித்தான் ஆகணும். துரோகி என்று பேசின பிறகு நான் விடுவிக்க போறது என்னுடைய மக்களுக்கு தானே. நீங்கள் என்ன துரோகி என்று கல்லால் அடிச்சு கொண்டாலும் அது என்னுடைய மக்களுக்காக இருந்தால் அதுக்காக சாரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் கதிரைய வைத்தியசாலைக்கு முன்னால போட்டு முடிஞ்ச அரெஸ்ட் 12 கோடி இருந்தால் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஞாபகம் இருந்தால் இந்த பாட்டுல ஒரு படம் கொண்டு வரும், அந்த அதுல 2 போலீஸ்கார் பின்னால் நிற்பாங்க, ஒரு கதிரை இருக்கும், நான் அங்க நிற்பேன் சாவச்சேரி வைத்தியசாலையில ஏஎன்இ பில்டிங்குக்கு முன்னால. இதுதான் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாநசபை வெறும்ராசா அட்டையில இருந்து டெய்லி நியூஸா தான் இருக்கும். நன்றி, வணக்கம் டாக்டர். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே
நினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் என் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என் நினமே என் சனமே